சங்கீதா அவர்கள் விஜய் மீது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் சாதாரண சாமானிய மக்களால கூட ஆமா அந்த அம்மா சொல்றது உண்மைதானே அப்படின்னு இருக்கு. இப்போ அவங்க ஒரு நடிகையை வந்து த்ரிஷா டார்கெட் பண்றாங்க. ஏன்னா இப்போ அவங்க அடிக்கடி புகைப்படங்கள் ரிலீஸ் பண்றது, நாளைக்கு இந்த பிள்ளைங்களுக்கு வந்து மன உளைச்சல் ஆகுது, எனக்கு மன உளைச்சல் ஆகுது அப்படின்னு சொல்ற நடிகை த்ரிஷா. வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து குடுத்தனம் நடத்துறாரு அப்படின்னு ஒரு நடிகையை மென்ஷன் பண்றாங்கல்ல, அது அவங்க சொல்றது கீர்த்தி சுரேஷ். இந்த ஆவணங்கள் நீதிமன்றத்தில் தேவைப்பட்டால் நான் சமர்ப்பிப்பேன் அப்படின்னு அவங்க சொல்றது எல்லாமே ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சு விஜயை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அந்த ஃபைல்ஸ்ல பண்ணதெல்லாம் யாரு? நீங்க தானே. அங்க யாரும் இப்போ ஆக்சுவலா த்ரிஷாவை கொண்டு போய் உதயநிதி தான் நாளைக்கு விஜய் கூட பழக்கப்படுத்தி விட்டாரா, இல்ல ராத்திரி கொண்டு போய் த்ரிஷா வீட்டுல ஸ்டாலின் வந்து அவர் கார்ல இறக்கி விட்டாரா? பண்றதெல்லாம் நீனே. இப்போ எம்ஜிஆர் இருந்து இவர் எடுத்த விஷயம் பொண்டாட்டியை வச்சுக்கிட்ட வேற ஒரு நடிகை கூட குடுத்தனம் நடத்துறது தான் எடுத்திருக்காரு. படம் எடுத்து கொடுங்கன்னு லைக்காவில் விஜய் படத்தை பையனை வச்சு படம் எடுக்க சொன்னது உதயநிதி. சில சமயங்களில் அவர் நாளைக்கு சைக்கோ மாதிரி நடந்துக்கிறாரு, அவருக்கு மனநல பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால எனக்கு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படிங்கிறாங்களே தவிர. மக்களே அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் திருச்சி சூர்யா அவர்கள். நான் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பர்ண்ணா. ஆக்சுவலாக இந்த 2 நாட்களாக அதிகம் பேசும் பொருளாக இருக்கிறது வந்து சங்கீதா விஜய் அவர்களுடைய இந்த விவாகரத்து தான். ஆக்சுவலாக முதல்ல எனக்கு ஒரு கேள்வி எழுதுனேன். ஆக்சுவலாக தமிழ் சினிமாவில் நிறைய பேருக்கு இந்த டிவோர்ஸ் வந்து நடந்திருக்கு. யாருக்குமான இந்த பெட்டிஷன் காப்பி வந்து வெளியே வந்து லீக் ஆனதில்லை. இதில் மட்டும் எப்படி இந்த பெட்டிஷன் காப்பி வந்து வெளியே வந்தது? ஆக்சுவலாக பின்னாடி வந்து திமுக இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இதன் காரணமாக கூட வெளியே வந்ததுக்கான அந்த வாய்ப்பு இருந்திருக்குமா முதல்ல? இல்லை, ஒன்ஸ் கோர்ட் டாக்குமெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னால அது பப்ளிக் ஃபாரத்துக்கு வந்துருங்க. ஆன்லைன்லேயே யார் வேணாலும் சரி, உங்களோட அந்த நம்பர் தெரியுது, உங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே எஃப்ஐஆர் உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஒரு கோர்ட்டுக்கு போகிறீங்கன்னா அந்த கேஸ் நம்பர் சிஎன்ஆர் நம்பர் இருந்துச்சுன்னா அதை போட்டாலே கேஸ் ஸ்டேட்டஸ் வரும், டீட்டெயில்ஸ் வந்துடும். அதோட ரெக்கார்ட்ஸ் வேணும்னா உள்ளே இருக்கிற அட்வொகேட்ஸ் போயிட்டு அங்கே இருக்கிற கட்டில் நாளைக்கு அவங்களோட ரெஃபரன்ஸ்க்காக எப்பயுமே அதர் சைடு அட்வொகேட்டுக்கும் நாளைக்கு பெட்டிஷன்ஸ் கொடுப்பாங்க. இது இந்த டிசம்பரில் ஃபைல் பண்ணது ஏன் இப்போ வருது அப்படின்னு கிளம்புறாங்களா? அது எதனாலனா அப்போ தான் அவங்க பெட்டிஷன் வந்து டிராஃப்ட் பண்ணி அவங்க கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அது நாளைக்கு என்கொயரிக்கு எடுத்து அதை நம்பரிங் பண்ணி லிஸ்ட் பண்ணி அதர் சைடு ரெஸ்பாண்டண்ட்டுக்கு இந்த மாதிரி உங்கள் மேலே இவங்க அப்படி வழக்கு தொடர்ந்துருக்காங்க, அதனால நீங்கள் நீதிமன்றத்துக்கு இத்தனாம் தேதி வாங்கன்னு அவங்களுக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த நோட்டீஸ் வந்து விஜய்க்கு கொடுக்கறதுக்கு வந்தப்போ விஜய் வாங்க மறுத்திருக்காரு. அப்போ அவங்க நீதிமன்றத்துலேருந்து கொடுக்குற நோட்டீஸை அவர் வாங்கலனாலுமே அவங்க அதை இஷ்யூ பண்ணி ஆகணும். அதனால வீட்டு செவுத்துல ஒட்டுறதுக்கு போயிருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இது என்னன்னு பேசும் பொருளாகுது. அப்போ அந்த விவரத்தை தெரிந்து அந்த நம்பர் தெரிந்ததுனால அரசியல் ரீதியாக இருக்கிறதுனால எதிரிகள் நிறைய பேர் இருப்பான். திமுக மட்டும்தான் எதிரி கிடையாது. இப்போ அதிமுக அவரை திட்டாமல் இருக்கா, இப்போ பிஜேபி அவர் அடிக்காம இருக்கா அப்படிங்கிறப்ப அது எங்கேருந்து வேணாலும் கிளம்பலாம். மற்ற நடிகர்களுடைய விஷயங்கள் ஏன் பெருசாக பேசும் பொருள் ஆகலை அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்சிமம் ஆக்டர்ஸோட டைவர்ஸ் இப்போ ரீசெண்டாக நடந்தது எல்லாமே மியூச்சுவல் கன்சர்ன். அதனால அவங்க அதை வெளியில யாரும் அதர் சைடு பார்ட்டி எக்ஸ்போஸ் பண்ணல. இப்போ அதற்கு அப்பாற்பட்டு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்படின்னா அந்த திருமணத்துக்கு அப்பாற்பட்ட உறவில் இருக்கிறதெல்லாம் சர்ச்சைக்கு உள்ளானது அப்படின்னா இப்போ பேசும் பொருளானது 2 தான். ஒன்று சீமானு, இன்னொன்று மாதம்பட்டி ரங்கராஜ். இப்போ இது 2லயுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய மனைவிகள் அவர்களுக்கு ஆதரவா நிற்கிறாங்க. விஜயலட்சுமி மேட்டர்ல சீமானுக்கு ஆதரவா கைல்வெளி ஸ்டேஷன் வரைக்கும் வராங்க. இப்போ நாளைக்கு விமன்ஸ் கமிஷன்ல ஜாய் கிறிஸ்டின்ல போனா மாதம்பட்டி ரங்கராஜோடைய மனைவி வக்கீலாவே ஆஜராகிறாங்கிறப்ப ஏதோ ஒரு தரப்பில் அவர்களுடைய மனைவி அந்த சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கிறதுனால இங்க அந்த பிரச்சனைகள் சர்ச்சைகள் எழல. ஆனா இங்க மனைவியே நாளைக்கு எந்திரிச்சு வெளியில வந்து பேசுறாங்க. அதுவும் இன்னைக்கு சமீபத்தில் திடீர்னு ஒரு அரசியல் கட்சி தொடங்கி பிரபலமா நாளைக்கு வளர்ந்து வந்து கொண்டிருக்க நிலையில அவர்களுடைய மனைவி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் எனக்கு அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் பிடிக்காம வெளியில இப்ப வரேன்ல. இப்ப அந்த ஆண் பாவம்னு ஒரு படம் வந்துச்சு, எப்படி டைவர்ஸ் வாங்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரீமுக்கு கூட போவாங்க, இல்லீகல் அஃபேருங்க வாங்க, ஆண்மை இல்லைங்க வாங்க, நாளைக்கு ஏதாவது இந்த மாதிரியான கருமாந்திரங்களை சொல்லிக்குவாங்களே தவிர. ஆனால் இன்னைக்கு சங்கீதா அவர்கள் விஜய் மீது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் சாதாரண சாமானிய மக்களால கூட ஆமா அந்த அம்மா சொல்றது உண்மைதானே அப்படின்னு இருக்கு. நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஒரு இன்சிடென்ட்டை பிரீஃப் பண்றாங்க, அதுல நாளைக்கு நடிகருங்கிற ஒரு குறிப்பு வருதே தவிர
ஆனால் அவங்க ஒரு நடிகையை தான் சொல்கிறாங்களான்னா இல்லை, அவங்க அதில் நிறைய நடிகைகளை ஒரு இன்சிடென்ட் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க ஒரு நடிகையை வந்து த்ரிஷா டார்கெட் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ அவங்க அடிக்கடி புகைப்படங்கள் ரிலீஸ் பண்ணுறது, நாளைக்கு இந்த பிள்ளைங்களுக்கு வந்து மன உளைச்சல் ஆகுது, எனக்கு மன உளைச்சல் ஆகுது அப்படின்னு சொல்கிற நடிகை த்ரிஷா. ஏன்னா அவங்க தான் அடிக்கடி யார் போட்டோ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா ஊருக்கே தெரியுமே. அடிக்கடி அவங்க இப்போ விஜய் வந்து கட்சி கொடி ரிலீஸ் பண்ணுறாரு, இவங்க அன்னைக்கு ஸ்பெயின் நாட்டில் வந்து டூர் போயிட்டு அங்கே ஸ்பெயின் கொடியோட இவங்க நாளைக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. ஸோ இது மாதிரி அவர் மாநாட்டுக்கு வராருன்னா இவங்க உடனே ஒரு ஸ்டேட்டஸ் போடுவாங்க. காலையில் சன்ரைஸ் ஆகுது அப்படின்னா அது சன் செட் ஆகிறப்ப அதை போட்டோ எடுத்து அதாவது சூரியன் மறைதான் அப்படின்னு இது மாதிரி அரசியல் நகர்வுகளோட இவரோடையும் சேர்ந்துட்டு இந்த லிஃப்ட்ல இருக்கிறப்ப போட்டோ போடுறது, நாய்க்குட்டியோட போட்டோ போடுறதுன்னு. ஸோ அது யார் அந்த போட்டோ போடுற நடிகைன்னு தெரியும். ஆனால் த்ரிஷா வீட்டுக்கு தான் விஜய் போயிருக்காரே தவிர த்ரிஷா விஜய் வீட்டுக்கு வர்றது கிடையாது. ஆனால் இவங்களோட பெட்டிஷன்ல வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து குடுத்தனம் நடத்துறாரு அப்படின்னு ஒரு நடிகையை மென்ஷன் பண்றாங்கல்ல, அது அவங்க சொல்றது கீர்த்தி சுரேஷ். எதனால இதை ஏன் இவ்வளோ ஆதாரப்பூர்வமாக சொல்கிறோன்னா, நியூஸ் 24x7 நியூஸ் சேனலில் அவங்க ஒரு தடவை லைவ் பண்ணுறாங்க. விஜய் வீட்டுக்குள்ளார ஒரு நடிகை இருந்தப்ப சங்கீதா வந்து அந்த வீட்டுக்குள்ளார பிரச்சனை ஆயிடுச்சு, வீட்டுக்குள்ளார கலவரங்கள் நடக்குதுன்னு அவன் நாளைக்கு செவருக்கு மேலெல்லாம் ட்ரோன் விட்டான். அந்த பத்திரிகையாளரை அடிச்சு இவங்க எங்கள் வீட்டில் பிடிச்சி வைக்க போக நீ என் பத்திரிகையாளரையே அடிக்கிறியா, இரு நான் அவனை என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 48 மணி நேரம் லைவ் போட்டு விட்டான். அப்போ கூட அவருடைய நண்பர் சஞ்சீவி வீட்டுக்கு கீழே கீர்த்தி சுரேஷ் கார் நின்னெல்லாம் ஜூம் பண்ணி இந்த நண்பர் வீட்டில் வந்து இருக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த பிரச்சனையை அவங்க எதை குறிப்பிடுறாங்கன்னா கீர்த்தி சுரேஷை. அந்த இன்சிடென்ட் ரிலேட்டடாக சில நடிகை, இந்த நடிகைன்னு அவங்க சொல்லலையே தவிர பேர் சொல்லாமல் இருக்குன்னா நடிகைங்கிறாங்க. இப்போ நீங்களும் பத்திரிகையாளர் தான், அவரும் பத்திரிகையாளர் தான், இவரும் பத்திரிகையாளர் தான். பத்திரிகையாளர் இந்த இடத்துல இந்த அறையில் இருந்தார் நான் சொல்றதுனால அது நான் உங்களை மட்டும்தான் சொல்றேங்கிறது கிடையாது. காமன் வேர்டு தானே ஆக்ட்ரஸ்ங்கிறது. ஆனால் அதில் நிறைய ஆக்ட்ரஸ் இருக்கிறாங்க. இந்த ஆவணங்கள் நீதிமன்றத்தில் தேவைப்பட்டால் நான் சமர்ப்பிப்பேன் அப்படின்னு அவங்க சொல்றது எல்லாமே ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சு விஜயை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. மேபி ஃபாரினுக்கே போனால் கூட இவர் எங்கே போகிறாரு, யார் கூட பழகிறாரு, எங்கே தங்குறாரு, அவங்கள ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கிற மாதிரி வச்சு அதுக்கு உண்டான ஆவணங்கள் சங்கீதாவிடம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அரசியல் கட்சி தொடங்கினதுனால இன்னைக்கு அவங்க மனைவி செய்கிறதெல்லாம் நாளைக்கு பின்னாடி எதிர்கட்சிகள் செயல்பாடுகள் இருக்குதுன்னு இது வந்து இந்த கவுண்டமணி காமெடி சொல்கிற மாதிரி இது எதிர்நாட்டின் சதி, எதிர்கட்சியின் சதி அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்நிய நாட்டின் சதின்னு ஏதாவது இந்த அரசியல் ஸ்டாலின் குடும்பத்தில் ஒரு முக்கிய பெண் தான் சங்கீதா வந்து தூண்டி விடுறாங்க. அவங்ககிட்ட வந்து நிறைய ஃபைல்ஸ் இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ ஸ்டாலின் குடும்பத்தில் இருக்க அந்த முக்கிய பெண் வந்து சார் அந்த ஃபைல்ஸில் இருக்கிறது யாரு, அந்த ஃபைல்ஸில் இருக்க கண்டென்ட் யாரு, அந்த ஃபைல்ஸில் பண்ணதெல்லாம் யாரு, நீங்க தானே. அங்கே யாரும் இப்போ ஆக்சுவலாக த்ரிஷாவை கொண்டு போய் உதயநிதி தான் நாளைக்கு விஜய் கூட பழக்கப்படுத்தி விட்டாரா, இல்லை ராத்திரி கொண்டு போய் த்ரிஷா வீட்டில் ஸ்டாலின் வந்து அவர் காரில் இறக்கி விட்டாரா? பண்றதெல்லாம் நீனே. இப்போ நாளைக்கு அதாவது ஒரு பழமொழிகளே சொல்லுவாங்கல்ல, அரசனை நம்பி புருஷனை விட்ட கதையாங்கிறது ஊரறிஞ்ச கிராமத்தில் எல்லாரும் சொல்ற பழமொழி தான். இப்போ நாளைக்கு ஆளுங்கட்சி சொல்றதை நம்பி யாராவது எந்த ஒரு மனைவியாச்சும் இத்தனை கோடி ரூபா சம்பாதிக்கிற ஒரு கணவரை, நாளைக்கு திரைத்துறையில் உச்சத்தில் இருக்கிற ஒரு கணவரை, நாளைக்கு முதலமைச்சர் ஆக போறேன்னு சொன்ன கணவரை அவர் கூட இருந்தால் அந்த அடையாளத்தையும் அந்த பதவியையும் அந்த ஃபெமிலியாரிட்டியும் அனுபவிக்க நினைப்பாங்களா, இல்லை டிஎம்கே சொல்றதை கேட்டுக்கிட்டு அவர் மேலே சாணியை கரைச்சி ஊற்றுவாங்களா? இல்லைன்னா இப்போ அவங்க பண்ணுறதா இருந்தால் அதை எப்பயும் வந்து பண்ணியிருக்கலாம். 2021 வந்து கண்டுபிடிச்சுன்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இப்போ தான் அதை வந்து பொதுவெளிக்கு வந்து வருது. இப்போ இது பொதுவெளிக்கு வந்தாலும் ஏப்ரல் 20 போல தான் அந்த ஏரிங் வந்து வருது. இப்போ எப்படியா இருந்தாலும் அந்த டைமில் வந்து இந்த தேர்தல் பீக் டைம் வந்து ஆரம்பிச்சிடும். விஜய் அவர்கள் வந்து இந்த பிரச்சாரத்துக்கெல்லாம் போயிட்டு இருப்பார். அந்த டைம்ல வந்து அவர் அதை பார்ப்பாரா இல்லை இதை பார்ப்பாரா? எப்படி பார்த்தாலும் விஜய்க்கு வந்து இருந்ததை பார்க்காம வேற ஒன்று பார்த்ததுனால தான் பிரச்சனையே. இப்போ திரும்பி நீங்கள் எதை பார்க்க போறீங்கிறத தான் நம்ம பார்க்கணும். நீங்கள் சொல்றது 2021 ஏப்ரலில் எனக்கு இந்த விஷயம் தெரிய வந்த பிறகு அந்த மென்ஷன் பண்ணுறாங்க. 2022 செப்டம்பர் மாதத்தில் அப்பயே ஒரு அட்வொகேட் கவுன்சில் வச்சு நான் அப்பயே நோட்டீஸ் பண்ணி எனக்கு வேணானின்னு நான் சொன்னப்போ அவர் அதை அமிக்கபுளாக செட்டில் பண்ணார். அதாவது அந்த நடிகையோட நான் தொடர்பை முறிச்சுக்கிறேன், நான் இனிமேட்டு பேச மாட்டேன் அப்படின்னு எனக்கு ஃபேக் ப்ராமிசஸ் கொடுத்தாங்கிறாங்க. இது நீண்ட நாளாக நடக்கிற பிரச்சனைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அந்த மாதிரி சொல்லணும்னு இல்லை, இவங்க 2 பேரும் போட்டோ போடுறது இப்போ நடக்குது, எப்போலேருந்தும் நடக்குது. ஆனால் இன்னைக்கு ஏன் அவங்க திடீர்னு ரைஸ் ஆகுறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் நாளைக்கு யூஸ்வலாக பப்புக்கு போவேன். முன்னாடி டிஎம்கேல இருக்கிறப்ப எனக்கு அதாவது என்ன யாருன்னு தெரியாத அளவுக்கு சோன்சோட சன்னுன்னு தான் தெரியுமே தவிர பட் எனக்குன்னு ஒரு ஃபேஸ் இண்டிவிஜுவாலிட்டி கிடையாது. எங்கே கூப்பிட்டாலும் போவேன். நான் ஓப்பனாக சொல்கிறேன், திடீர்னு ஹேங் ஓவரில் இருக்கும், என்ன செய்கிறேன்னு தெரியாது. நைட்டு இல்லீகலாக ஒயின் ஷாப் போட்டுவான்ல, அங்கே போயெல்லாம் நைட்டு 3 மணிக்கு நானே போயெல்லாம் சரக்கு வாங்கிட்டு வருவேன். என்ன அப்படின்னா நான் எனக்கு வெளில தெரியாது, அதனால நான் இல்லாத பொல்லாத ஆட்டம் போட்டேன். திருச்சிலேயே இருந்தாலும் சனிக்கிழமை ஃப்ளைட்டு பிடிச்சி இங்கே வந்து பப்பில் கலந்துட்டு அடுத்த நாள் நைட்டு திரும்பி ஃப்ளைட்டு பிடிச்சி திருச்சிக்கு போயிடுவேன். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி நமக்கு ஒரு ஃபெமிலியாரிட்டி ஃபேக்டர் வந்ததுக்கப்புறம், இல்லை ஒரு பொது வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் இப்போ நான் பப்புக்கு போகிறதில்ல, நான் எங்கேயும் வெளியில் போகிறது கிடையாது. இந்த நிலையில் ஓப்பனாக குடிக்கணும்னு நினச்சா கூட கதவை சாத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளாரே தான் குடிக்கிறது, வாசலை தாண்டறது இல்லைங்கிறப்போ உங்களை வந்து உங்கள் வளர்ச்சி உங்களை ஒரு கட்டத்துக்குள்ளார அடைக்கிதில்ல.
இப்போ நடிகராக இருந்த வரைக்கும் நம்ம முன்ன சொன்ன மாதிரி நடிகர்கள் வந்து எங்கே வேணாலும் சுற்றலாம், எவ கூட வேணாலும் சுற்றலாம், குடிச்சுப்புட்டு ரோட்டில் புரளலாம், அதெல்லாம் வேற. ஆனால் இன்னைக்கு நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு ஒரு அரசியல் கட்சியாக உருவான பிறகு இதெல்லாம் நாளைக்கு இவர் செய்ய மாட்டாருன்னு கூட அவங்க நினச்சிருக்கலாம். ஒரு இமேஜ் டேமேஜ் ஆகும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் இப்போ இவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இப்போ அட்ராசிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. இவர் நான் ஏன் எம்ஜிஆர்னு சொல்றாருன்னு தெரியுதா? இப்போ ஏன் ஒரு கொள்கை தலைவர்கிட்ட இருந்தோம் ஒரே ஒரு குறிப்பிட்ட விஷயத்த மட்டும் எடுத்துக்குவேன்னார்ல. இப்போ எம்ஜிஆர் இருந்து இவர் எடுத்த விஷயம் பொண்டாட்டியை வச்சுக்கிட்ட வேற ஒரு நடிகை கூட கொடுத்தனும் நடத்துறது தான் எடுத்திருக்காரு. நீங்க த்ரிஷா அவர்களை வெளிப்படையா நீங்க ஃப்ளைட்ல கூப்பிட்டு போறீங்க, போட்டோ போடுறீங்க, கூட சுத்துறீங்க, நாய் குஞ்சுற போட்டோக்கள்லாம் இப்போ நீங்க கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதிகமா வர ஆரம்பிக்குது. நியாயமா கீர்த்தி சுரேஷ் உங்கள் நண்பராகவே இருந்துட்டு போட்டோம். அந்த திருமணத்துக்கு நீங்க போறப்ப யாரை கூட கூப்பிட்டு போனோம்? உங்க பொண்டாட்டியோ உங்க பிள்ளைங்கள. அதை விட்டுட்டு நீங்க அதை செய்ய மாட்டேங்கிறீங்க. இதுக்கு அப்பாற்பட்டு இப்ப தேர்தலுக்கு பிறகு நீங்க ஒரு எம்எல்ஏ ஆயிடுறீங்க, இல்ல ஆளுங்கட்சியோட கூட்டணிக்கு போயிருங்க, இல்ல நீங்க உங்க கனவு மாதிரியே நாளைக்கு நீங்களே சிஎம் ஆயிடுறீங்க. நான் இப்பயே நீ இவ்வளவு ஆட்டம் ஆடுறேன், நாளைக்கு நான் என்ன செய்யறது? நீங்க அவங்க கூட்டிட்டு வந்து ஜெயலலிதா மாதிரி உங்க கட்சியில பொறுப்புல போட்டுட்டு 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு எல்லா இடத்துக்கும் ஏறிக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு போனீங்க அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறத உணர்றாங்க. ஒண்ணு. 2வது விஷயம், அவர் கூட வாழவே வேணாம், வெளியில வர முடிவை ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னா பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிறாங்க. அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே சொல்றாங்க, ஃபினான்ஷியலி ஐ வாஸ் கார்னர்டு, என்னுடைய பொருளாதாரத்தை மொத்தமா முடக்கிட்டாரு. ஏன்னா அந்த நடிகை கூட பழகாத நான் இப்பெல்லாம் பிரச்சனை பண்றேனோ, நீ பணம் இருந்தால் தானே ஆடுவாங்கிற மாதிரி அதை பண்றாரு. அதுக்கு அப்பாற்பட்டு என்னோட மூவ்மெண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாரு, என்னை ஒரு இடத்துக்குள்ளார அடைச்சிட்டாரு. கிட்டத்தட்ட அவங்க சொல்றது, நான் ஒரு இடத்துலலாம் அடக்கி அதாவது அடைச்சி வச்சிருந்தாங்க என்னங்கிற அளவுக்கு அவங்க கொண்டுட்டு வராங்க. இப்போ பையனுக்கு 25 வயசு, பொண்ணுக்கு 20 வயசு. அதாவது பையன் வந்து இப்போ திரைத்துறையில் அவர் ஆசை இருக்குது, அவன் ஒரு பெரிய லெவலுக்கு வளரணும்னு நினைக்கிறான். அவனுக்கு ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஒரு ஹெல்ப்போ வேணும், இவர் அதை செய்ய மாட்டேங்கிறாரு. இப்போ பொண்ணுக்கு மேரேஜ் வயசாயிடுச்சு. அவங்களுக்கு நாளைக்கு ஒருவேளை லவ் மேரேஜே பண்ணாலும் இல்லை வெளிநாட்டிலே கட்டி கொடுத்தாலும் அவங்களுக்கு தேவையான மரியாதைக்கு சில விஷயங்கள் செஞ்சு கொடுக்கணும். இவர் சம்பாரிச்சது எல்லாமே தாம் பேர்லேயே தான் அசெட்டாக வச்சிருக்கிறாரு. அதுவுமே வெளிப்படையாக நீங்களே சொல்லுங்களேன். இப்போ ஏதாவது அவங்க ஒய்ஃப் பேர்லையோ பிள்ளைங்க பேரோ இருக்கானா? இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அவர் வட்டாரத்தில் விசாரிச்சப்பயே அவருடைய கார் முத கொண்டு அவருடைய வெளிநாடுகள் சொத்து, இப்போ இங்கே சென்னையிலேயே 2 வீடு வச்சிருக்காரு, பட்டினப்பாக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வச்சிருக்காரு, அதுவே 200 கோடி. அங்கே பனையூர் பங்களா இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் வேல்யூக்கு அந்த வீடு இடம் எல்லாம் சேர்த்தே குறைஞ்சது 400 ரூபாய்க்கு மேலே போகும். அவருடைய இன்டீரியரிங் ஃபேக்டரே 100 கோடிக்கு மேலே செஞ்சிருக்காரு. அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்காக சொல்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே தாம் பேரில் தான் இருக்குதுங்கிறப்ப இப்போ பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு லைஃப் இல்லை. நான் வெளிப்படையாக முன்னாடியே சொல்லியிருக்கேன், சஞ்சய் வந்து அவங்க படத்தில் இப்போ லைக்கா ப்ரொடக்ஷனோட டைப் பண்ணப்பயே நாளைக்கு வந்து விஜய் வந்து அவருக்கு உதவி பண்ணலை, அவருக்கு உதவி பண்ணது உதயநிதி தான். நாளைக்கு அவர் பையன் அப்படி போய் ஒரு ஆஃபீஸாக அலைகிறது எனக்கு கஷ்டமாக இருக்கா, அவர் கண்டுக்காமல் இருக்கிறாரு, அதனால் நான் நேரடியாக எடுத்தால் கூட அதை வேறு மாதிரி பேசுவாங்க, அதனால் எனக்காக நீங்கள் படம் எடுத்து கொடுங்கன்னு லைக்காவில் விஜய் படத்தை பையனை வச்சு படம் எடுக்க சொன்னது உதயநிதி. உதயநிதி தான். ஆமா, அவர் சொல்லி தான் எடுக்கிறாங்க. விஜய் உதயநிதி வந்து எதிராக தானே பாக்குறாங்க. விஜய் இப்ப நீங்க சொல்லும் போது இதுல ஒரு அரசியல் ஒரு பின்புலம் இருக்கு நமக்கு தெரியுது. அவருக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. விஜய் மீது உதயநிதிக்கு பெரிய மரியாதை உண்டு. அவர் ஒரு பெரிய ஒரு லீடரா, அவர் ஒரு பெரிய ஹீரோவா தான் அவர் பாக்குறாரு. ரெஜெண்ட் உருவாக்கினப்ப முதல் படம் நான் விஜயோட தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி 1.5 வருஷம் அந்த ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சுப்பேன். விஜய் கால் ஷீட்டுக்காக வெயிட் பண்ணாரு. குருவி கிடைச்சி அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலாக அது பெரிய ஃப்ளாப்பு. ஆனால் விஜய் படத்தை தான் ஃபர்ஸ்ட் எடுத்துப்பேன் அப்படின்னு சொன்ன மாதிரி அவருக்கு எப்பயுமே நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், உதயநிதியோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, அவர் கண்ணாடி போடுறது, அவருடைய பேச்சு, இந்த ஸ்க்ரீனில் கேமரா ஆனுன்னு சொன்னால் தான் நடிக்க ஆரம்பிக்கிறது, அதுக்கு முன்னாடி இந்த ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது, யார்ட்டையும் ரொம்ப பேசாமல் இருக்கிறது, இது எல்லாமே விஜயோடைய கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்கும். அவர் ரொம்ப அவரை ஃபாலோ பண்ணுவார். அவர் பிடிக்குங்கிறப்ப அவருடைய மகன் நாளைக்கு அவருக்கு உண்டான ஒரு தகுதியோட வெளியில போய் 10 ஆபீஸ்ல நாளைக்கு நான் கதை சொல்றேன் சார்னு யாரோ ஒரு வாய்ப்பு தேடுறதுக்காக ஏதோ ஒரு கிராமத்துல இருந்து சென்னையில வந்து கோடம்பாக்கத்திலே தங்கி அலையிறவன் மாதிரி நாளைக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டாரோட பையன் இப்படி இருக்கிறாரு, அவர் உதவலனாலும் நம்ம செய்யணும்னு அவர் ஒரு நல்லெண்ணத்துல இறங்கினாரே தவிர, பட் கம்ப்ளீட்டா நாளைக்கு இது வந்து உதயநிதி சொல்லி தான் லைக்கால அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இப்போ இவங்க செய்கிறது, இவங்க சங்கீதாவுக்கு 48 வயசு ஆயிடுச்சு, விஜய்க்கு 52க்கு மேலே ஆயிடுச்சு. இதுக்கு மேலே அவங்க என்ன குடும்பம் நடத்த போகிறாங்களா? இல்லை நாளைக்கு அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனை எதிர்பார்த்தலாம் அவங்க இல்லை. அவங்க எதிர்பார்க்கறது தன்னோட பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் செட்டில் ஆகணும். நீ இப்படியே ஆட்டம் போட்டுட்டு நீ யார் கூட வேணாலும் போ, நீ என்ன சொல்லி நீ கேட்கல, நீ திரும்பி பண்ணுறதான் பண்ணுற, இதுக்கு மேலே நான் அவங்க கூட இருக்க விரும்பல, பிள்ளைங்களுக்கு என்ன தேவையோ செய்யுங்கிறப்ப இது ஏன் அவங்க பப்ளிக்கலாக எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க? ஐ மீன் கோர்ட்டுக்கு ஏன் வந்திருக்காங்க அப்படின்னா, அப்போ இப்போ மெயின்டெனன்ஸ் கொடுங்க. நீங்க சொல்ற மாதிரி இந்த ஜீவனாம்சம் கடைசியா அவங்க கிளைம் பண்ணுவாங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த ஏப்ரல் 20 அவரை வர சொல்லியிருக்காங்களே, அவர் தேர்தல் வேலையை பார்ப்பாரா, கோர்ட் வேலையை பார்ப்பாரா அப்படின்னா, இதெல்லாம் நீங்க இந்த படம் பார்க்குற அவங்களோட மைண்ட் செட்டு. அன்னைக்கு காலையில கேஸ் ஆரம்பிக்கும், சாயங்காலத்துக்குள்ள தீர்ப்பு சொல்லி நைட்டே தூக்கில போட்டுருவாங்கல்ல, அதெல்லாம் நடக்காது. ஃபேமிலி கோர்ட் எல்லாம்
5 வருஷம் 6 வருஷம் குறைஞ்சது அவன் மியூச்சுவல் கன்சர்னுக்கு மினிமம் 6 months அவன் நாளைக்கு தீர்ப்பு கொடுக்க மாட்டான், வந்தோடனே வெட்டி விடு அப்படின்லாம் பண்ண மாட்டான். 3 தடவையாச்சும் கவுன்சிலிங் அனுப்புவான். அதுக்கப்புறம் திரும்பி அவங்கள பேசி வாழ வைக்க பார்ப்பாங்க. முதன்மையான மனநிலை நீதிபதிகளுக்கு என்னவா இருக்குன்னா, திரும்பி அவர்களை வாழ வைக்கிறதுக்கு தான் முயற்சி செய்வாங்களே தவிர யாரையும் உடனே பிரிச்சு விட மாட்டாங்க. இங்கே மியூச்சுவலும் கிடையாது, இவங்க தான் விரும்புறாங்க, அவர் ஸ்டாண்ட் என்னன்னே தெரியாது. அதனால அவர் உடனே இந்த கோர்ட் டேட்டுக்கு வரணும்னு அவசியமும் இல்லை, வருஷ கணக்காக நடக்கும். ஆனால் வருஷ கணக்காக நடக்கிறப்பையும் நீதிமன்றத்தின் தீர்ப்பு வர வரைக்கும் அவங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுக்கணும் மாதம் மாதம்ன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களோட தனிநபர் உங்கள் பேரில் இருக்கிற அதாவது ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியில் கிளைம் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் தனிநபராக சம்பாரித்த சொத்தில் 1/3 நாளைக்கு பிள்ளைங்களுக்கு கொடுங்குவான். இப்ப விஜய் தானே எஸ்எஸ்சி என்னத்தை கிழிச்சாரு, இப்ப விஜய் தானே கோடி கோடியா சம்பாதிச்சு வச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2000 கோடி சொத்து வச்சிருப்பாரு அவர் பேர்லயே. அப்ப அதுல 1/3 கூடனால அந்த குடும்பத்துக்கு போதும்ல, 10 பொண்ணை நல்லபடியா கட்டி கொடுத்துலாம், அவனுக்கு ஒரு 10 படத்துக்கு செலவு பண்ணலாம். அவங்க அம்மா அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க. இப்ப அது வரைக்கும் மெயின்டெனன்ஸ் கேஷ் முடிகிற வரைக்கும் மாதம் 1 கோடி கொடு, அதான் உங்கள் வருமானத்திலிருந்து இத்தனை சதவீதம் மாதம் அவங்களுக்கு தொகை கொடுங்கன்னு இருக்கு. இப்போ நீங்கள் நாளைக்கு ஒரு படம், நாளைக்கு 2 படம் நடிக்கிறீங்க, ஒரு படத்துக்கு 150 கோடி ரூபா வாங்குறீங்க. அப்போ 2 படம் நாளைக்கு வருஷத்துக்கு நடிச்சா 300 கோடி ரூபால நாளைக்கு குறைந்தபட்சம் மாதம் அவங்களுக்கு 2 கோடியாச்சும் கொடுங்குவோம். அது அவங்களுக்கு போதும். அவங்க ஃபேமிலி பிள்ளைங்க நலனுக்காக அவங்க அதை தான் சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையும் அவங்க தன்னை மட்டும் குறிப்பிடலை. இந்த புகைப்படங்கள் வெளியிடுவதனால், இவருடைய நடவடிக்கையினால் நாளைக்கு என் பிள்ளைகளும் அவரோட சுற்று வட்டாரத்தில் இருக்கிற சூழ்நிலைகளை சமாளிக்க முடியாமல் மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்கன்னு அவங்க அதை தானே பேரண்டெல்லாம் கொண்டுட்டு வராங்க. எல்லாமே இப்போ அம்மாங்களுக்கு அப்பா சரியில்லை அப்படின்னாலும் பிள்ளைங்களை காப்பாற்றணும்னு நினைப்பாங்கல்ல, அந்த மனநிலையில தான் சங்கீதா வெளில வராங்க. இல்லை இப்போ பேரண்டிங்காக சொல்கிறதுலாம் ஓகே. இப்போ விஜய்க்கு வந்து இந்த மென்டல் டிசார்டர் பிரச்சனை இருக்குன்னு வந்து சொல்கிறாங்களே, அது வந்து எப்படி சரியாக இருக்கும்? அல்ல, அது அவங்க ஃபேஸ் பண்ணவங்களுக்கு தானே தெரியும். 27 வருஷம் குடும்பம் நடத்தினவங்களுக்கு தெரியாதா? இப்போ ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும், தாவேக்கால யார் எது பேசினாலும் உடனே கேஸ் போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 3 வருஷத்துக்கு முன்னாடியே சுச்சி வெளில வந்து பேசுனாங்க, விஜய் வந்து முழுக்க போதை பழக்கத்துக்கு ஆளாகியிருக்காரு, அவர் வீட்டில் நடக்கிற எல்லா பார்ட்டிலையும் ட்ரக்ஸ் இல்லாமல் பார்ட்டியே நடக்காதுன்னாங்க. இப்போ ஏன் அவங்க மேலே எந்த வழக்கும் தொடரல? தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழங்குது அப்படின்னு பேசுறவரு, நீ ஏன் போதை பழக்கத்துக்கு ஆளாயிருக்கிற அப்படிங்கிறப்ப நடுவில் கூட நிறைய ட்ரெண்டிங் ஆச்சு. அவர் சேரை போட்டுட்டு 4 மணி நேரம் ஆனாலும் ஜன்னலை பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பாருன்னு. தீஸ் ஆர் கேரக்டர்ஸ் ஆஃப் ட்ரகிஸ்ட். அவங்க நாளைக்கு அப்படி அந்த பழக்கத்துக்கு உள்ளா இருக்கிறவங்க தான் தனக்குள்ளாரே ஒரு கற்பனை உலகத்தை கட்டி அதுக்குள்ளார வாழ்றப்ப தான் ஒரே இடத்த பார்த்துக்கிட்டு ஒரு ஷார்ட் ஆஃப் ட்ரக்ஸ் ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகும். சில பேர் சிரிச்சுக்கிட்டே இருப்பான், சில பேர் ரொம்ப சைலண்ட் ஆயிடுவான், சில பேர் பேசிக்கிட்டே இருப்பான், சில பேர் தூங்கிக்கிட்டே இருப்பான். அது அவருக்கு அப்படி ப்ளே பண்ணுது. அப்படிங்கிறப்ப நார்மலாகவே வந்து விஜய் வந்து கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் தான். உங்களுக்கு தெரியும், முன்னாடிலாம் அந்த பிரபுதேவாவோட ஒரு ப்ரெஸ் மீட்ல நல்லா பேசிக்கிறப்ப திடீர்னு கத்துவான். அப்படிங்கிறப்ப அந்த கேரக்டர் இப்போ கூட ஒரு இது ட்ரெண்ட் ஆச்சு, யாரும் என் பின்னாடி பைக்கில் வராதிங்க அப்படின்னு. அப்படி வேனில் இருக்கிறப்ப அதையும் மீறி ஒருத்தன் பைக்கில் வந்தானே அவனை வேகமாக மறைச்சார்ல, அந்த கேரக்டரை வந்து அவர் மறைக்கிறாரு. இந்த கேமரா டேக்குன்னோன்னா நடிக்க தெரிஞ்சவர், அழ தெரிஞ்சவர், நாளைக்கு வந்து டான்ஸ் ஆட தெரிஞ்சவர், ரொமான்ஸ் பண்ண தெரிஞ்சவர், ஆனால் சாதாரண சமயங்களில் இப்படி கட்டிக்கிட்டு நிற்கிறது. இப்போ எனக்கு என்ன கெட்ட பழக்கம்னா, நானே அதை ட்ரை பண்ணணும்னு நினைப்பேன். கேமரா ஆனுனா மட்டும்தான் நான் பேசணும்னு நினைப்பேன், கேமரா இல்லாதப்ப பேச்சை குறைக்கிறோன்னு நினைப்பேன். ஆனால் எனக்கு வராது. நான் எப்படி இயல்பாக எல்லாத்துட்டையும் பேசுகிறேன்னா அப்படி தான் கேமரா முன்னாடியே பேசுகிறேன். ஆனால் அந்த ரிசர்வ்டு கேரக்டர் கொண்டுட்டு வந்தால் தான் யாருக்கிட்டையும் ரொம்ப பேசாமல் இருக்கணும்னு நினைப்போம்ல. ஆனால் அது விஜய் அப்படி செய்ய மாட்டார். அந்த கேரக்டரை வந்து கொஞ்சம் கன்சீல்டா காட்டுறவர். ஒரிஜினல் கேரக்டர் என்னன்னு குடும்பம் நடத்தினவங்களுக்கு தானே தெரியும், நமக்கு எப்படி தெரியும்? அவங்க சொல்றது, நான் இந்த நடிகையை விட்டுட்டு நீங்க வெளில வந்துருங்க, இதை ஒதுங்கிருங்கிறப்ப அடிக்க ஆரம்பிக்கிறாரு, ஹராஸ்மெண்ட் பண்றாரு. சில சமயங்கள்ல அவர் நாளைக்கு சைக்கோ மாதிரி நடந்துக்கிறாரு, அவருக்கு மனநல பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால எனக்கு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படிங்கிறாங்களே தவிர அப்பயும் அது அவர் நல்லதுக்கு தான் சொல்றாங்க. நீ பைத்தியம் தான், நான் அவன் கூட வாழ மாட்டேன்ட்டேன், இருந்தாலும் நீ இந்த பைத்தியம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலில் சேர்ப்போம்ல, அதை செஞ்சு தொலைங்க, நீங்க செஞ்சு கொடுங்க, நான் வாழ்றேன்னு சொல்ல, நான் போறேன்பா நீ வேணாம், அவனுக்கு பைத்தியம் முடிச்சிருக்கு, ஏதாவது மண்டல தேய்ச்சி விட்டு அவனை சரி பண்ண பாரு அப்படிங்கிறாங்க. அவங்க அலிகேட் பண்றதை வந்து நம்ம பொய்யன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இந்த ஆள் கேரக்டர் அந்த மாதிரி தான். நீங்களே வெளிப்படையாக சொல்லுங்கன்னா, இப்போ ஒருவேளை அவர் பழகி நாளைக்கு த்ரிஷாவோ ஒரு நெருக்கமாயிருச்சு, அது மேபி ஒரு ஃபேம் ஃபேக்டரில் இருக்கவங்களையோ இல்லை சில பேர் திடீர்னு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பொட்டாட்டிக்கு அப்புறம் யாரோ ஒருத்தனை பார்த்து ரொம்ப பிடிச்சி ஒரு லஸ்ட்டோ ஒரு இன்ஃபேக்சுவேஷனோ கிரியேட் ஆகும். அது மாதிரி நாளைக்கு ஏதோ கிரியேட் ஆச்சுன்னு கூட வச்சுக்கலாம். பேர் கூட பொண்ணுக்கு வைக்கிறதே அப்படி தான் வச்சிருக்காரு. கரெக்டாக கில்லி டைமில் தான் அந்த பொண்ணு பிறந்திருக்கு, கில்லி படத்துக்கு அப்புறம். அந்த பொண்ணுக்கே சாஷான்னு பேர் வச்சிருக்காரு, த்ரிஷா சாஷா ரைமிங்கில். அந்த ஒரு ஃப்ளோவில் தான் நாளைக்கு வைக்கிறாரு. எந்த அளவுக்கு விஜய் வந்து த்ரிஷா மேலே பைத்தியமாக இருக்காருன்னு இதுலேயே தெரியுது. இப்போ அவங்க சுச்சி அதையும் சொல்றது, த்ரிஷா தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. ஒருவேளை த்ரிஷா ஓகேனா எப்பயோ சங்கீதா விரட்டி விட்டு விஜய் வந்து த்ரிஷாவை கல்யாணம் பண்ணிருப்பாரு. அதே சுசித்ரா தான் வந்து சொல்லியிருந்தாங்க, த்ரிஷா வந்து கலைஞர் குடும்பத்துக்கு வந்து மருமகள் ஆக வேண்டியவங்கன்னு சொல்றாங்க.
இப்போ அதையும் நம்ம இல்ல பேச இப்பயுமே சொல்றாங்களே, இப்பயுமே விஜய் அவர்களோட வந்து அவங்க பேசுறப்ப வந்து உதயநிதி வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றாரு, என்னை அடிக்கடி படுக்கவான்னு கூப்பிடுறாரு, அதனால நீ அரசியல் கட்சி தொடங்கி அவரை அடிச்சு காட்டு, நான் அவனை கட்டிக்கிறேன் அப்படின்னு அவங்க ஒரு டீல் பண்றாங்கங்கிறாங்க. அதாவது அவரை என்னை தொந்தரவு பண்ணாத அளவுக்கு நீ ஆக்கிரு, நான் உன்னை கட்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து கட்சி ஆரம்பிக்க வச்சதே த்ரிஷா தான் அப்படின்னு பேசுறாங்க. நான் சொல்றது சார், நீங்க இவ்வளவு அலிகேஷன் பண்றாங்களே, அவங்கள ஏன் நாளைக்கு இந்த தாவே காலம்லாம் இந்த ஜாம்பிஸ் மற்றவன்லாம் போட்டு பிராண்டுறான்ல, அந்த அம்மாட்ட போக மாட்டேறான். ஏன்னா அது இன்னும் மோசமா இறங்கிட்டு அடிக்குது. நாளைக்கு அவங்களுக்கு வந்து சட்ட ரீதியாக கூட ஒரு நோட்டீஸ் விட மாட்டேங்கிறாங்க அவங்க கட்சி தரப்புல. அவங்க பேசுறதுக்கு அவங்க தரப்புல இருந்து பதிலே வர மாட்டேங்குதுங்கிறப்ப தான் நம்ம அதை பேச வேண்டிய நிலைக்கு போகுது. நீங்க த்ரிஷா ஒன்றும் பெரிய பத்தினி கிடையாது, உதயநிதி மட்டுமா கூப்பிட்டாரு. நான் பார்த்துருக்கேன் ஊர்ல உள்ள எல்லாத்தையும் தான் அதை கூப்பிட்டுருக்குது. எனக்கு தெரிஞ்சு வேற ஒரு 2 அரசியல்வாதிங்க கிட்டயே அது இப்போ ரொம்ப க்ளோஸா இருக்குது. நைட்டு ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல ரெகுலராலாம் வந்து தங்குது. நான் அந்த சொன்னேன்ல முன்னாடி பப்புலலாம் ரெகுலரா போவேன். அப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த எல்லா நடிகர்கள் கூடயும், அதாவது யார் யாரெல்லாம் இந்த வீக்கெண்ட் ஆனா குடிக்க வருவாங்கன்னு ஒரு கும்பல் இருக்குது, அந்த உச்சகட்ட நடிகர்கள் அவ்வளோ பேர் கூடயும் சும்மாலாம் ஃப்ரெண்ட்லியாலாம் பேசுறது, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதெல்லாம் இல்லை. கண்ணா புண்ணான்னு கட்டி பிடிச்சிக்கிட்டு கண்ட இடத்துல கையை விட்டுக்கிட்டு கடிச்சிக்கிட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தடவிட்டு கிடந்ததெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இப்போ அவ்வளவுக்கு நீங்கள் பீப் பட்டுருவீங்களா? அந்த அளவுக்கு கேவலம் போகிறாங்கன்னா அப்போ அந்த பிபி எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு யோசிங்க. மற்ற நடிகர்களாச்சும் அந்த வயசை சார்ந்து அவங்க பழகுனாங்க, பேசுகிறாங்க, பழகுறாங்கங்களாம். அதான் நான் சொல்கிறது, கல்யாணமே பண்ணாமல் நான் விஜய்க்காகவே அந்த அம்மா காத்திருக்கேன் அப்படின்னா கூட இவரை தியாகிங்களாம். இது பண்ணாத வேலை இல்லை. எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த அம்மாவுக்கு ஒரு 48 வயசு ஆச்சிருக்கும். அனிருத்துக்கும் இந்த அம்மாவுக்கும் 40 வயசு வித்தியாசம். நான் கிட்டத்தட்ட நான் அதை பேசி சீரியஸாக வேற ஒரு சேனலில் பேசுகிறேன், 1 மில்லியன் வியூஸ் போயிருக்காது. அந்த அளவுக்கு வியூஸ் போனப்போ கூட 2 பேருமே என்கிட்ட எந்த பஞ்சாயத்துக்கும் வரல. ஏன்னா அது நடந்தது உண்மை. அந்த வீடியோ கீழேயே கமெண்ட்ஸ் போட்டிருக்கான் பல பேர், ஆமாம் நானும் இதை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி. வெளிப்படையாகவே அந்த நட்சத்திர விடுதியில் நாளைக்கு 2 மணி வரைக்கும் அங்கே பப்பில் ஆட்டம் போடுங்க, 2:30 மணிக்கு ரூமுக்கு போச்சுங்கன்னா காலைல 8 மணிக்கு தான் வெளில எழுந்திரிச்சு போவாங்க. அங்கே இருக்கிறப்பயுமே சும்மா இருக்காதுங்க. அதுலேயும் அந்த பையன், நான் தான் சொல்கிறேன்ல, அவன் யார் கூட இது வரைக்கும் இல்லாமல் நெருக்கமாக இல்லாத ஃபோட்டோ வந்திருக்குது அனிருத்தோடது. தூண்டுதல் பேரில் தான் சங்கீதா இதை பண்ணுறாங்க. செல்வி அக்காவா? அவங்க ஆக்சுவலாக வந்து எல்லாத்துக்கிட்டையும் பேசுவாங்க. அவங்க இப்போ இல்லை, ஸ்டாலினும் நாளைக்கு அவர் ஒரு முடிவே எடுத்திருந்தாலும் அந்த முடிவை மாற்ற முடியும்னா 2 பெண்களால் தான் முடியும். ஒன்று செல்வி அக்கானால முடியும், இன்னும் துர்காம்மானால முடியும். அதே மாதிரி கலைஞர் சிஎம்மாக இருக்கிறப்பையும் கலைஞர் எடுத்த ஒரு முடிவை நாளைக்கு ஒருத்தங்களால மாற்ற முடியும்னா அவர் ராஜாத்தி அம்மா பேச்சையும் தயாளம்மா பேச்சை கூட அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க. இந்த கட்டையில் இப்படி உட்காந்துருக்கப்ப இங்கேயே செல்வி அக்கா இப்படியே உட்காந்துருப்பாங்க. இப்படி உட்காந்துக்கிட்டே இப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா விஷயத்தையும் காதில் சேர்த்துருவாங்க. அவங்களால அதை ஈஸியாக ப்ளே பண்ண முடியும். அண்ட் ஒன் மோர் திங், அவங்க கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லாத்துக்கிட்டையும் நல்லா தொடர்பில் இருக்கிற ஆள். பட் இது அவங்க ஏதாவது ப்ளே பண்ணுவாங்களா அப்படின்னா ப்ளே பண்ணுவாங்க. எதுக்கு நான் எப்படி ப்ளே பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன்னா, இப்போ விஜயலட்சுமி வழக்கில் திமுக நாளைக்கு விஜயலட்சுமி சாதகமாக இருந்துச்சு, சீமானுக்கு எதிராக இருந்துச்சுன்னா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அரசியல் ரீதியாக சீமான் எனக்கு எதிரி. விஜயலட்சுமியை நான் நாளைக்கு கொண்டு போய் கூட்டி கொடுக்கல, நான் படுக்க வைக்கல, நான் நாளைக்கு பிரச்சனை பண்ணுன்னு சொல்ல. ஆனால் அந்த அம்மா பிரச்சனை பண்ணுறப்போ அரசாங்கத்தோடைய ஆதரவையும் என்னுடைய சப்போர்ட்டையும் கேட்குது. அதுக்கு நான் கொடுக்குறேன். இப்போ நார்மலாக இங்கே ஒரு பெண் பாதிக்கப்பட்டால் அந்த பெண்ணுக்கு பாதுகாப்போ இல்லை அந்த பொண்ணுக்கு தேவையானது செய்ய வேண்டியது அரசாங்கத்தோட கடமையா இல்லையா? அதை தான் நான் செய்கிறேன் அப்படின்னு ஜெனியூன் ஃபேக்டர் பேசுனாங்களா, இப்போ அதே தான் இங்கே பேசுவாங்க. நாளைக்கு இந்த அம்மா வெளில கொண்டுட்டு வந்தது நாங்கள் அல்ல, ஆனால் அந்த அம்மாவுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதோ இல்லை அந்த அம்மாவுக்கு அதுக்கு ஆதரவாக நிற்க வேண்டியதோ அரசாங்கத்தோட கடமை. அதை செய்கிறோம். பொலிட்டிக்கலி அவனை அடிக்கணும், எனக்கு இந்த அம்மா வெப்பன் தேவை, அதானே அரசியல். செய்ய மாட்டாங்கன்னு சொல்ல, அரசியலே அதானே. நீ நேரம் கிடைக்கிறப்ப அவனை எடுத்துக்கிட்டு அடிச்சல, அவனுக்கு கிடைக்கிறப்ப ஒன்று எடுத்துக்கிட்டு அடிப்போம். ஆக்சுவலாக இந்த விஜய் சங்கீதா இஷ்யூல வந்து நாம் தமிழர் வந்து கொஞ்சம் பின்வாங்கின நிலையில வந்து இருக்காங்க. அவங்க வந்து தனிப்பட்ட விஷயத்த வந்து பேச, அவனுக்கு கண்ணு முன்னாடி வந்து போமா இல்லையா விஜயலட்சுமி, அவன் திரும்பி கேமராவை நம்ம பக்கத்து திருப்பிடுவாங்க, நாளைக்கு நீ ஒழுக்க மாட்டான்ருவாங்க. அதனால நாளைக்கு அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலாக சீமான் கூப்பிட்டு சாட்டே வந்து வான் பண்ணியிருக்காரு. அதனால சாட்டையும் கொஞ்சம் செட்டில்டா பேசுறாரு. என்ன நடக்குது அது? அவர் வீட்லயும் அவ்வளோ ஓட்டம் இருக்குது. அப்புறம் அவனா இன்னொரு பொண்டாட்டியை தானே குட்டி வந்து குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான். அப்புறம் அவன் பேச்ச திரும்பி எல்லாம் எடுத்துருவாங்கிறதுனால கம்மன் சாத்திரம். அப்படி இப்போ சீமான் சொல்லி தான் சாட்டை எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டாரா? எனக்கும் அந்த சேனலுக்கும் இந்த கட்சிக்கும் இந்த சேனலுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு 6 தடவை அறிக்கை வந்துருக்குது. அப்படியெல்லாம் வாய மூடனா அவன் மூடுற ஆளா? அதெல்லாம் கிடையாது. இவரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு அதை டைரெக்டாக பேசினா இவங்க நாளைக்கு எப்படி கவுண்டர் பாட்டு எடுப்பாங்கன்னு தெரியும். இன்னொன்று, த்ரிஷா வந்து எல்லாருமே பயப்படுறாங்க, அது தேவையில்லாமல் நோட்டீஸ் அனுப்புவோம், அது கோர்ட்டுக்கு இழுக்கழிக்கும், அது வம்புழுக்கும், அது வேறு மாதிரி பிரச்சனை பண்ணும் அப்படிங்கிறாங்க. அது இவங்கெல்லாம் இந்த யூடியூப் சேனல் நடத்துகிறவங்களாம் ஏதாவது நோட்டீஸ் வந்துச்சுன்னா ஸ்ட்ரைக் ரேட் அடிச்சிடும், நாளைக்கு நம்ம வியூவர்ஷிப் படிப்பட்டுரும், எலெக்ஷன் டைமில் நம்ம சேனல் பாதிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் அமிக்கபுளாக போகிறாங்க. எங்களோட இவ்வளோ நேரம் பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றிகள்.